பாண்டிச்சேரி தான் மச்சான். எதுக்கு பாண்டிச்சேரி எதுக்கு? ஜாலியாக ஜஸ்ட் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதான். என்ன பாண்டிச்சேரி என்ன ஸ்பெஷல்? நீ தான் சொல்லணும். சுற்றி பார்க்கறதுக்கு நீ தான் சொல்லணும். ஆனந்த் இருக்காரு. யாரு காட்டுறா அவருக்கு? வீடியோ யூடியூபர் ஐயப்பா, ஆனந்த், சதீஷ், நம்ம வீலாதர் ஜெகநாதன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேமராவை பார்க்க அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதான் மச்சான். இப்போ என்ன கரெக்டாக இங்கே வண்டலூர் தானே? கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் நம்ம இப்போ. ஒரு 140 கிலோமீட்டர். 140 கிலோமீட்டர். ஒரு 140 கிலோமீட்டரில் ஒரு 2.5 மணி நேரம். 2 மணி நேரம் சாலிடாக ஆகும். அங்கங்கே நிறுத்தினா கூட ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம். அப்புறம் சாப்பிடல, போய் சாப்பிடும்போது சாப்பிட்டுருந்தோம். சரி, ஓகே. நல்ல ஒரு ஹோட்டலாக போய் நிறுத்தணும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம். பின்னாடி லக்கேஜில் வச்சுருக்கோம். டிராஃபிக் டிராஃபிக்காக இருக்குது. சும்மா கொஞ்சம் ஆஃபீஸ் டைம்ன்றதுனால கிளம்பாக்கமா என்னடா போறேன் வீடியோ எடுக்கணும். நாளைக்கு இதை வேற அனுபவிக்கணுமா? ஒரு நாள் போயிடுவாங்க. சப்ஸ்கிரைபர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும். சன்லைட் ஊத்துறா வேற அடிக்க போகுது பார்த்து. இரு சன் தெரியுது. சரி என்ன செங்கல்பட்டு போகிறதுக்கு கலகலப்புல இதில் நான் பார்த்ததே இல்லை. பார்த்தாலும் வந்து போய் தான் சென்னைக்கு ஃபுல் தண்ணி சப்ளை செம்பரம்பாக்கம் ஏரியும் பாலவரம் தான். இது ரெண்டும் வந்துச்சு. சென்னைக்கு தண்ணியே கிடையாது. அப்படியா? ஆமாம் ஆமாம். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் போனியா? இப்போ ஒரு படம் பார்க்க போனேன். இப்போ அது கூட ஆள் மாறிடுச்சு போல. இங்கேருந்து எவ்வளோ நேரம் மச்சான்? இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு மச்சான். திண்டிவனம் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85-90 அப்படியா? இல்லை இல்லை திண்டிவனம் சொல்கிறேன். 60 கிலோமீட்டர். அதை கூட வித்துட்டானா? பட்டு அதை கூட வித்துட்டுறானுங்க. எதை வித்துட்டானுங்க? இப்போ நான் பொங்கலுக்கு ஊருக்கு போனேன்ல, வேல்ஸ். இப்போ வேல்ஸ். ஆமா ஆமா. அது EVP காரன் கடை அதிகமாயிடுச்சான். அது இது மாதிரி வெட்டி கதை பேசினா மட்டும் படி. எது மச்சான் வேல்ஸ்? அதான் EVP ஃபிலிம் சிட்டி. ஃபிலிம்ஸ் வேல்ஸ் வாங்கிட்டான். வேல்ஸ் குரூப் வாங்கிட்டான். அப்படியா? ஆமா. அது ஒரு 6 மாசம் ஆச்சு நீங்க வாங்கி. அவன் எதுவுமே லொகேஷன் நல்லா இருக்கு மச்சான். இல்ல இப்போ இப்பதான் ரீசெண்டா ஒரு யார் மேல கேஸ்? சந்தோஷம் மேல. அவன் மேல ஏகப்பட்ட என்ன மச்சான் ரொம்ப ரோடு டிராஃபிக்காக இருக்கு. 5 மணிக்கு கிளம்புனா அப்படிதான் இருக்கும். 5 மணிக்கா? நம்ம எங்கடா 5 மணிக்கு கிளம்பணும்? டைம் இப்போ 5 ஆயிடுச்சுல்ல. 3 மணிக்கு எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு கிளம்பணும். 2 மணிக்கு கிளம்பணும். ஒன்றும் செங்கல்பட்டே தானல. ஈஸியாக ரூட்டும் டிராஃபிக்கு, மெயின்டெனன்ஸு. திண்டிவனம் ரூட்டும் டிராஃபிக்னா அப்புறம் எப்படி தான் பாண்டிச்சேரி போகிறது? கார்த்திக் தலை வச்சு தான் ஒன்றும் போகிறோம். என்னடா டிரைவர்ஸ் யூடியூப்ல ஒரு 2 பேர் உட்காந்து இந்த சீன்ல 3 பேரா? ஐயப்பா நீ சொல்லு ஐயப்பா, எப்படி இது டிரைவிங் உனக்கு? இல்ல இல்ல அந்த வளைப்பு சேதோன்னு வரும், ஒரு சேதோன்னு வரும் சினிமா சம்பந்தமா.
5 किलोमीटर இன்னும் அங்கேருந்து எவ்வளோ सतीश ஃபைனலா ஒரு கோல் போற திட்டுறாரு முன்னாடி போ ஆ விட்டுல வாடா காந்தி சார் வாடா நைட்டுக்கு பிரச்சனை இல்லை ஓடும். இன்னைக்கு நைட்டுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் எத்தனை மடா குடிக்காதன்னு வரான்னு தெரில. இப்போ இன்னைக்கு அந்த பையனை பார்த்தாலே அவன் ஐடி கம்பெனி வேலை இருக்கிற மாதிரி தெரில. அவனை பார்த்தா ஒரு மாதிரி தான் இருந்தான். நான் 9:30 வந்துடுவானுங்களா. மணி 8:50 அந்த கணக்கு போட்டு தான் வந்துடுவாங்க.
ஏன் வந்துடுவாங்க ஈஸியாக இல்லாத சொன்னல அவனோட தான் வண்டி பண்ணுவாங்க. ஏர்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. போய் அப்படியே பொறுமையாக என்ஜாய் பண்ணலாம். ஆ சரக்கு போட்டு ஆ அதில் அவனுக்கு சாப்பிட்றது கூட சப்போஸ் வர வழியில் சாப்பிட்டு கூட வருவான்னு அவன் பிடிச்சிட்டானா அவன் மேலே இதுக்கோசரம் செய்கிறவா அவன் பிளான் போட்டு ஒரு சார் கஷ்டம் ரெடி பண்ணு இது மாதிரியா முன்னாடி சொல்லணும் அங்க போய் அடிக்கிறோமா இல்லையாட்டு அங்க இருந்து கார்லயே அடிக்கூடாது சாவாச்சு கணக்கடிக்கிறதா நீ முஸ்லியா நீ